விளக்கு ஏற்றுகின்ற அந்த நிகழ்வை நிறைவேற்றுவதற்காக நாம் இன்வைட் பண்ண போகிறது நம்முடைய ஃபவுண்டர் கம் சேர்மன், த மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், டாக்டர் அருளானந்த் சார் அவர்களை ஆன் த ஸ்டேஜ். கிவ் a big applause for him, man. ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் அவருடைய ஸ்பீச்சை மனதார உள்வாங்கின ஒவ்வொருத்தரும் மலை போல் உயர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்றது இல்ல, நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாங்க எல்லா பேரும் இந்த இடத்துல நம்ம அத்தனை பேரும் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு காரணமும் அவங்க தான். கண்டிப்பா நம்ம ஆவலுடன் அல்ல, பேரார்வத்துடன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஸ்பீச் இப்போ நிகழப்போது. அவங்கள நாம் வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்கள பற்றி சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். ரொம்ப பொறுமையாக காதால் கேட்பதை விட மனதால் நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மலைக்கோட்டையின் மறுசொல் இவர், சார்ஜ் கோட்டையின் புது சொல் இவர், ரிச் இந்தியாவின் 12 ஆண்டுகால வரலாற்றின் ஒரே தொடர் நாயகன் இவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்ற திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க தமிழகம் முழுக்க கல்வி செல்வத்தை வாரி வழங்கும் அறிவு தந்தை இவர். வாழும் கலையையும் ஆளும் கலையையும் நம்மோடு சேர்ந்திருந்து அழைத்து வரும் நிகரற்ற குரு இவர். அலைபோல் வரும் சுனாமியும் ஆர்ப்பரிக்கும் பூகம்பத்தையும் அடுத்தது என்ன என்று சொல்லும் அசால்ட்டான கர்ம வீரர் இவர். புனிதமான லட்சிய பயணத்தில் நம் எல்லோரையும் தன்னவராக பாவித்து பாதுகாப்போடு அழைத்து செல்லும் தன்னிகரில்லா தலைவர் இவர். தமிழகம் முழுக்க 100 கல்வி சாலையை துவக்குவதற்காக காத்து கொண்டிருக்கும் சிந்தனை சிப்பி இவர். 12 ஆண்டுகால ரிச் இந்தியா வரலாற்றின் இளைஞர்களின் இடி முழக்கம் இவர். தன் வாழ்க்கையின் வெற்றி ரகசியத்தை கவனிக்க வேண்டும். முத்தாய்ப்பாக தன் வாழ்க்கையின் வெற்றி ரகசியத்தை நம்பிக்கை மேல் நம்பிக்கை என்ற நூல் வடிவில் உலகுக்கு தந்த உத்தமர் இவர். இவரின் ஒரு சொல் 1000 கேள்விகளுக்கு விடை சொல்லும் மகா மந்திரம். அவர்தான் எங்கள் ரிச் இந்தியா நிறுவனத்தின் வித்து, அவர்தான் எங்கள் ரிச் இந்தியா நிறுவனத்தின் மின்னல் கீற்று, அவர்தான் எங்கள் ரிச் இந்தியா நிறுவனத்தின் விருச்சம், அவர்தான் எங்கள் ரிச் இந்தியா நிறுவனத்தின் விஸ்வரூபம், அவர்தான் எங்களின் விருப்பம். ஒட்டு மொத்தத்தில் ரிச் இந்தியா சாம்ராஜ்யத்தின் ஆணிவேர் டாக்டர் அருளானந்த் அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மரத்தோட வேர் வந்து காட்டுக்குள்ளே கிடக்கு. அந்த வேருக்கு மரியாதை உண்டா, மதிப்பு உண்டா? அந்த வேர் எங்கே இருந்தால் மதிப்பு தெரியுமா? ஒரு மரத்துக்கு அடியில், மண்ணுக்கு அடியில் அந்த மரம் எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும்? நல்லா பூக்கக்கூடிய மரமாக, நல்லா காய்க்கக்கூடிய மரமாக, நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்ததுன்னா, பல மரங்களுக்கு நடுவில் இந்த மரம் தனித்துவமாக தெரிஞ்சதுனால தான் அந்த வேருக்கு மரியாதை. இந்த வேருக்கு நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் மரியாதை. ஆனால் நான் சொன்னது உங்கள் வீட்டை இங்கேருந்து பார்த்தா தெரியுமா அப்படின்னா தெரியாது. இங்கேருந்து உங்கள் வீட்டை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. வெளியில் போய் நின்னா கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இங்கேருந்து நம்ம எல்லாராலையும் இப்போ இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நிலாவை பார்க்க முடியுமா? நிலாவை பார்க்க முடியும். சரி, நமக்கு இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளோட வீடு தெரியாது, ஆனால் நிலா தெரியும். நம்ம நினச்சோன்னா அடுத்த 1 மணி நேரத்துலையோ 1.5 மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ இல்லை நாளைக்கு இந்த டயத்துக்குள்ளேயோ நம்மளோட வீட்டுக்கு போயிட முடியுமா? முடியாதா? ஆனால் நிலாவை நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே போய் தொற்ற முடியுமா?
பார்க்கக்கூடிய விஷயங்கள் பல நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆனால் பார்க்க முடியாத பல விஷயங்கள் கிடைக்கும். இது கண்ணுக்கு தெரியுதே, அழகா இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. எப்படி நீங்கள் உங்களோட வீட்டை நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே போய் அடைய முடியுமோ, அதே மாதிரி அடுத்த வருஷம் 14ஆம் ஆண்டு விழாக்குள்ளே நான் ஒரு 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த 25 லட்சத்தை இப்போ பார்க்க தான் முடியாது. ஆனால் இதே ஜூலை 14ஆம் தேதி 2017ஆவது வருஷத்தில் 25 லட்சத்தை உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்க முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு பல விஷயங்கள் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது கிடைக்காத விஷயம். ஆனால் பார்க்க முடியாத பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, சக்ஸஸ் பண்ணவங்கள பார்த்து பிரமிப்பாக நினைக்கிறீங்க, சாதனை பண்ணவங்களை பார்த்து பிரமிப்பாக நினைக்கிறீங்க. இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு பிரமிப்பாக தெரியும், அப்துல் கலாமை பார்த்தா பிரமிப்பாக தெரியும். அப்துல் கலாம்கிட்ட நீங்கள் போய் கேட்டிருந்தாங்க தெரியும் அவர் நினச்சதெல்லாம் பண்ணிட்டாரான்னு. என்கிட்ட கேட்டால் தான் தெரியும் நான் நினச்சதெல்லாம் பண்ணிட்டேன் நான். நீங்கள் டெண்டுல்கர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அவர் நினச்சதெல்லாம் பண்ணிட்டாரான்னு. உங்கள் பார்வையில் அவர் சாதனையாளர், உங்கள் பார்வையில் அப்துல் கலாம் பெருசாக தெரிகிறாரு. அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சதில் 40% 30% பண்ணியிருக்கேன். அதுக்கே என்னை நீங்கள் சாதனையாளர்னு சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் என்ன நினச்சனோ அதில் 40% 30% சாதனையாளர் எல்லாருமே அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நினச்சதெல்லாம் பண்ணிடல, ஆனால் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்காங்க. யாரு சாதனையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? வெற்றியாளர் என்ன பண்ணியிருக்காங்க? நினைச்சதில் 40% 30% தான் பண்ணியிருக்காங்க, நான் உள்பட. ஆனால் என்னெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களாம் அவங்கள நம்புறாங்க. இவர் சொன்னால் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா நீங்கள் நினச்சதையும் பண்ணலை, சொன்னதையும் பண்ணலை. அப்படின்னா உங்களை யாரும் சாதனையாளர்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் நினைக்கிற சாதனையாளர்களும் வெற்றியாளர்களும் அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணலைன்னு சொல்ல வரேன், நான் உள்பட. அவங்க நினைச்சதெல்லாம் வேற, அதில் 30% 40% 50% பண்ணியிருக்கலாம், 90% பண்ணியிருக்கலாம், 100% பண்ணலை. 100% பண்ணியிருந்தா அப்போ அவங்கள எப்படி பார்ப்போம்னு நினச்சி பாருங்க. இப்போ எப்படி நினைப்போன்னு பார்த்துப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சரியான முறையில் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ காது கொடுத்து சரியாக கேட்டால் தான் இதை நம்ம செய்யலாமா வேணாமான்னு முடிவெடுக்க முடியும். இப்போ நம்ம ரிச் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறோமா வேணாமான்னு முடிவெடுக்க இங்கே வரல. அந்த பிஸ்னஸை இப்படி பண்ணுறது கரெக்டா, இப்படி பண்ணுறது கரெக்டா, இவர் சொல்கிறது கேட்டு செய்கிறது கரெக்டா, நாளே சிட்டியில் இடம் விற்கிறது கரெக்டா, தனிஷாவனியூவில் விற்கிறது கரெக்டா, இல்லை 75,000 ரூபா பிளாட் விற்கிறது கரெக்டா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் விற்கிறது கரெக்டா, இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு நான் ஆஃபீஸ் போகிறது சரியா, நைட்டு 9 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் இருக்கிறது சரியா, ஞாயிற்றுக்கிழமை கஸ்டமரை எப்படி நான் சைட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், இந்த முடிவு தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பேச போகிற விஷயம். இப்போ என்ன பண்ணுனா உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உங்களுக்கு ஒரு 5-6 பேர் இது இருந்தால் நான் ஜெயிச்சிடுவேன், என்கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் சாதனையாளனா வெற்றியாளனா மாறுறதுக்கு உங்களை மற்றவங்க சாதனையாளன் வெற்றியாளன்னு சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு என்ன பத்தலை, என்ன தேவைப்படுது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. தோல்வி வரும்போது தோண்டு போயிடுறோம், திருப்பி தோல்வி வரும்போது தோண்டு போயிடுறோம், திருப்பி பழைய மாதிரி பண்ணுறதுக்கு வர மாட்டேங்குது. ஓகே, அடுத்தது. உங்களால் இது பண்ண முடியாதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க, கரெக்டா? என்னையால் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் உன்னையால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆமாவா? அவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே. அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், இதை நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் உன்னையால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு யார் சொல்கிறா? சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஒரு கார் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா 6 மாதத்தில் நான் என்ன சொல்கிறேனோ, அதாவது கார் நான் கொடுக்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை சார் பண்ணிவிடுவாங்க, கரெக்டாக? உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே ஏதோ கேட்குறீங்க, தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, பயம் இருக்குது, தயக்கம் இருக்குது, பணம் ப்ராப்ளமாக இருக்குது, பணம் ப்ராப்ளமாக இருக்குது. பணம் இருக்கிறது ப்ராப்ளமாக இருக்கா, இல்லாமல் இருக்கிறதா? பணம் இல்லைன்றது உங்களுக்கு பிரச்சனை. பணம் இருந்தால் தான் பிரச்சனை இல்லையே. சரி, பணம் இல்லாதது ப்ராப்ளமாக இருக்குது. வேற? அதான் நேரம் பத்தலை, கரெக்டுங்களா? எனக்கு நேரம் பத்தலை. வேற?
சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து பண்ணுறதுனால உங்களோட டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுதா? கரெக்டா? சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத, நம்ம செய்கிற விஷயத்தை பார்த்து என்ன நினைப்பாங்கன்றத பார்த்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? அப்படி தானே கேள்வி கேட்டீங்க சார். லீடர்ஸோட முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கல. ஓகே, லீடர்ஸோட முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குது உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு. வேற மற்றவங்களால நீங்கள் நெகட்டிவ் ஆகுறீங்க. கரெக்டா? மற்றவங்களால நான் நெகட்டிவ் ஆகுறேன், மற்றவங்க நெகட்டிவை உங்கள்கிட்ட திணிக்கிறாங்க. சரியா நான் சொல்கிறது? சரியா? மற்றவங்க வந்து நெகட்டிவை வந்து உங்கள்கிட்ட திணிக்கிறாங்க. வேற அங்கே யாரோ கை தூக்குனீங்க. அதான் நான் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. கரெக்டா? நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்குறதுக்கு தயாராக இருக்கீங்க. உங்களுக்கு தேவை வந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு புக்கிங் வரணும். கரெக்டா? ஓகே. வேற நீங்கள் செய்கிற ஒரு வேலைக்கு வேற ஒருத்தருக்கு கிரெடிட் போயிடுது. நீங்கள் செய்கிறது தெரியல. யாருக்கு? உங்களுக்கு தெரியுதாண்ணா? உங்களுக்கு தெரியுது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. பலன் போகுதா இல்லை வந்து பணமே அவருக்கு போயிடுது? பணம் அவருக்கு போயிடுது, உங்களுக்கு வர மாட்டேங்குது. சரி, வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. வேற யாராவது இங்கே கடன் இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? எனக்கு கடன்லாம் கிடையாதுப்பா அப்படின்றவங்க ஒரு 5-6 பேருக்கு தாங்க கடன் இல்லை. சரி, நான் நினைக்கிறத என்னால் பண்ண முடியல, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் என்னால் செய்ய முடியுது. கரெக்டா? ஓகே. இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு காரோட கீ உங்கள் கையில் இருக்குது, காரோட கீ உங்கள் கையில் இருக்குது. அந்த கார் வந்து உங்கள் பக்கத்தில் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கார் கீ இருக்குது, அந்த கார் வந்து கீழே நிற்கிது. இப்போது அந்த கீ காருக்கு எடுத்துகிட்டு போய் கீயை உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த கீக்கு வேல்யூ உண்டா? இல்லை கீ இங்கேயும் கார் அங்கேயும் இருந்தால் அந்த கீக்கு வேல்யூ உண்டா? ரைட்டா? காரும் கீயும் வேற இடத்துல இருந்தால் வேல்யூ இல்லை. அது மாதிரி இப்போ அடுத்த ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ இல்லை 30 நிமிஷமோ அது உங்களை பொறுத்தது. நீங்களும் உங்களோட மனசும் உங்களோட மூளையும் இங்கே இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு 30-35 நிமிஷத்துக்கு வேல்யூ உண்டு. இல்லை நீங்கள் மட்டும் இங்கே உட்காந்துட்டு உங்களோட சிந்தனை வீட்டில் என்ன நடந்திருக்கும், நேரம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்திருக்குமா, எங்கள் அம்மா நேரம் என்னை திட்டிகிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி வேற எதையாவது பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுகிறத உங்களால் முழுமையாக கேட்க முடியாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்? நீங்கள் எதையுமே கேட்கலையே. ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட மனசு மூளை எல்லாம் அடுத்த ஒரு 30 நிமிஷம் இங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா, காது கொடுத்து செய்கிறது செய்யாது உங்கள் இஷ்டம், நான் செய்ய சொல்லிலாம் சொல்லலை, அது உங்கள் இஷ்டம். ரைட்டா? நான் யாரையும் வந்து தூக்கிட்டுலாம் போக முடியாது என்னால். நீங்கள் வந்தால் கூட்டிகிட்டு போக முடியும் 10,000 பேர்த்த கூட. நான் யாரையும் தூக்கி விட தயாராக இல்லை. ரிச் இந்தியான்றது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சா நீங்க தான் காரணம், ஜெயிக்கலனாலும் நீங்க தான் காரணம். இது வாய்ப்பு மட்டும்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சா நீங்க தான் காரணம், ஜெயிக்கலனாலும் நீங்க தான் காரணம். இப்போ பணம் வேணும், 20 லட்சம் கடன் இருக்கு, ஆக ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கடன் இருக்குன்றாங்க. ரைட்டா? அப்போ எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. கரெக்டா? எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. இந்த ஃபோனை வந்து முடிஞ்சா எப்படி உங்களுக்கு என்னைக்கு தான் கார் வாங்குவீங்க? நீங்கள் ஃபோனை என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியல, கார் வாங்கி கொடுத்தா அவர் ஓட்டுவாரா? ஃபோனை சைலண்டில் போட தெரியல, கார் வாங்கினா ஓட்டுவாரா? சைலண்டாக வச்சுருவார். சரி, இல்லை பிரச்சனை எங்கெல்லாம் இருக்குன்றத பாருங்களேன். ஒரு ஃபோன் இருக்குது நம்மள்கிட்ட, அந்த ஃபோனை வந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் ஹாலில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் இருக்கிறோம், எப்படி வச்சிருக்கிறது கரெக்ட் அப்படின்றது எவ்வளோ வயசானாலும் தெரியல. இதை எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் பயன்படுத்துறத பார்த்துருப்போம். ரைட்டா? கற்றுக் கொடுத்து பார்த்து பயன்படுத்துறத பார்த்து கூட நம்மளால் பண்ண முடியல. இந்த மாதிரி இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ பணம் வேணும் அப்படின்றது ஒரு ஆசை தானே, இல்லைன்னு சொல்லலை. காலையில் பேசும்போது கூட ஒருத்தர் பேசினார், அதை பற்றி கேட்டிங்களான்னு தெரியல. பணத்தை கண்டுபிடிச்சது தான் தப்பு, பணம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி சொன்னார்.
இப்போ நம்ம எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது சார். ஆமாம், எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது. இங்கே ஒரு 500 பேர் இருக்கிறோம், கீழே ஒரு 300 பேர் 200 பேர் இருக்கிறாங்க, மித்த எல்லா ஃப்ளோர்லையும் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்களா? எல்லாருக்குமே பணம் தேவைப்படுதா இல்லையா? எல்லாருக்குமே பணம் தேவைப்படுதா தேவைப்படலையா? தேவைப்படுது எல்லாருக்கும். அப்போ எல்லார்ட்டையும் பணம் இருக்கு சார். இப்போ உங்க எல்லார்ட்டையும் 500 கோடி பணம் இருக்கு. எப்படி இருக்கும்? எல்லார்ட்டையும் 500 கோடி இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே நல்லா இருக்குல்ல? நினைச்சு பார்க்க ரொம்ப அருமையா இருக்குல்ல? 500 கோடி என்ன இது? என்ன ஒரு படத்துல மகாதாவில் எவ்வளவு அது அமௌண்ட்டு? 500 கோடி. அப்படி ஜம்முன்னு இருக்குமா இருக்காதா? என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட 500 கோடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செலவு? ஓ, 500 கோடி எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட் போவார். சரி, என்ன செலவு பண்ணணுமோ பண்ணுவீங்க. ரெஸ்டாரண்ட் போவீங்க, ஜாலியாக செலவு பண்ணுவீங்க. கரெக்டா? ரெஸ்டாரண்ட்ல யார் உங்களுக்கு சாப்பாடு போடுவா? அவர்கிட்ட 500 கோடி இருக்கும். அவர் ஏன் சர்வரா இருக்காரு? சார், எல்லாத்தையும் 500 கோடி இருக்கு சார். எல்லார்ட்டையும் இப்போ 500 கோடி இருக்கு. என்ன பண்ணுவீங்க பணத்தை வச்சு? யாருக்கு செய்வீங்க? யாருக்கு செய்வீங்க? எல்லார்ட்டையும் 500 கோடி இருக்குங்க. எல்லார்ட்டையும் 500 கோடி இருக்கு. யாருக்கு செய்வீங்க? வீட்டில் தோசை ஊற்றி தரமாட்டாங்க தெரியுமா? ஏன்? அவங்கள்ட்ட 500 கோடி இருக்கும், ரைட்டா? வீட்டில் சிலிண்டர் இருக்காது தெரியுமா? வீட்டில் சிலிண்டர் இருக்காது. ஏன்? யார் சிலிண்டர் வியாபாரம் பண்றது? அவன்கிட்டையும் 500 கோடி இருக்கும். யார் கார் வியாபாரம் பண்ணுவா? எல்லார்ட்டையும் 500 கோடி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? நீங்களே உங்களுக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் செஞ்சுக்கணும். ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த பணமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. புஸ்தகத்தில் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்போமா? நம்ம எப்படி வாழ்ந்திருப்பாங்க? உனக்கு நான் இந்த வேலை இன்னைக்கு செஞ்சு கொடுத்தா நீ எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடு. என்னையால முடிஞ்சது இது, உன்னையால முடிஞ்சது இது. நான் அரிசி தரேன், நீ பருப்பு இருந்தா தா. நீ வெந்ததை சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி ஒரு மனிதர்கள் எந்த கண்டுபிடிப்பும், லைட் இருக்காது, பில்டிங் இருக்காது, புரியுதுங்களா? நீங்கள் ஒரு கூரை கொட்டாயில் 500 கோடி இருக்கும். 500 கோடி இருக்கும். இப்போ எல்லார்ட்டையும் பணம் இருக்கிறது நல்லதா? எல்லார்ட்டையும் பணம் இருக்கிறது நல்லது இல்லை. கரெக்டா? நீங்கள் தான் சொல்கிறீங்க அதை. அதனால தான் உங்கள்கிட்ட இல்லை. தன்னை தாண்டி, தன்னோட குடும்பத்தை தாண்டி அடுத்தவங்களை பற்றி எவன்லாம் யோசிக்கிறானோ அவன்கிட்ட பணம் வரும். ஒரு சிலர்கிட்ட தேவையில்லாமல் பணம் போகுது, அது நல்ல பணம் கிடையாது, ரைட்டா? அது நல்ல பணம் கிடையாது. ஆனால் தன்னை தாண்டி, தன்னோட குடும்பத்தை தாண்டி அடுத்தவங்களை நல்லா வச்சுக்கணுன்ற ஆசை யாருக்கெல்லாம் வருதோ அவங்கள்ட்ட தான் பணம் இருக்கும். அவங்க யாரா அப்படின்னா, இப்போ இங்கே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், நான் நினைச்சதை நான் பண்ண முடியலங்க, இன்னொருத்தர் சொல்றதை தான் நான் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொருத்தர் கேட்குறாரு, எனக்கு 2 நாள் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், ஒரே ஒரு புக்கிங் எடுத்தா போதும். ஒரு புக்கிங் எடுக்கிறதுக்கு அவரோட 48 மணி நேரத்தை அவரை என்கிட்ட அடகு வைக்க தயாரா இருக்காருங்க. 97% மக்கள் நைட்டு தூங்கும்போது எப்படி தூங்குறாங்க தெரியுமா? நாளைக்கு என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த 3% இருக்காங்களா, அவன் தான் யோசிக்கிறான் அவருக்கு நாளைக்கு என்ன நான் வேலை சொல்றதுன்னு. நீங்க 97% இருக்கிற வரைக்கும் டெவலப் ஆகவே முடியாது. நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு நீங்க யோசிச்சு தூங்குனா நீங்க டெவலப் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு ஒருத்தன் என்னடா சொல்லுவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க டெவலப் ஆக மாட்டீங்க. 3% மக்கள் தான் மிச்சம் உள்ள 97% வழி நடத்திட்டு இருக்காங்க. நீங்க வழி நடத்துற இடத்துல இருக்கீங்களா? உங்களை யாராவது வழி நடத்திக்கிட்டு இருக்காங்களா? நாளைக்கு காலையில் நான் என்ன செய்ய போறேன்றது நீங்க யோசிக்க வேண்டியிருக்கா, இல்ல இன்னொருத்தர் உங்களுக்காக யோசிக்கிறாரா? ஆனா 3% உள்ளவர் காலையில எழுந்திருச்சு நாளைக்கு இவங்களுக்கெல்லாம் நான் என்னடா வேலை சொல்லணும்னு அவர் யோசிக்க வேண்டியிருக்குங்க. நைட்டு அவர் தான் மிச்சம் உள்ள 97% சொல்றார். ஒருத்தர் 30 பேத்துக்கு சொல்றாங்க, ஒருத்தர் 35 பேத்துக்கு சொல்றாங்க, ஒருத்தர் 300 பேருக்கு சொல்றாங்க, ஒருத்தர் 3000 பேத்துக்கு சொல்றாரு. அவர் பெருசா வேலை பார்க்கறது இல்லை, ஆனா யோசிக்கிறார்.
நீங்க அடுத்தவங்க சொல்றதை செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க நான் சொல்றதை கேட்கணும். நேரம் இருந்தால் கேட்கணும். இன்னொருத்தர் சொல்றதையும் கேட்கணும், இன்னொருத்தர் சொல்றதையும் கேட்கணும். முடிவு நீங்க எடுத்து செயல்படணும். உங்களுக்குள்ள உங்களால பேச முடியும். அதான் அடுத்ததா புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன், மனதை நண்பனாக்குங்கள்னு. எனக்கு யாரா நண்பனா? என்னோட மனசு தான். என் மனசு சொல்றதை தான் செய்யறேன். எனக்கு ஐடியா கொடுக்க ஆள் கிடையாது. எனக்கு மேல ஒருத்தன் கிடையவே கிடையாது. எனக்குள்ள ஆனா இன்னொருத்தன் இருக்கான். இவன் தான் எனக்கு 20-25 வருஷமா இதை பண்ணு, இந்த நேரத்தில் பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்றவன் யாருறான்னா மனசு சொல்லுது. மூளையை பயன்படுத்தி நான் செயல்படுத்துறேன். மனசு சொல்றதை கேட்டு மூளையை பயன்படுத்தி நான் செய்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு ஐடியா கொடுக்கலாம் ஆள் கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பயம் இருக்கு, கூச்சமா இருக்கு. எங்க 8வது படிச்ச அருளானந்துங்க 9வது 500 ரூபாய் இல்லைன்னு படிக்கலங்க. எனக்கு உங்கள்கிட்ட பேசுறது கூச்சமா இல்லைங்க. ஒரு IAS ஆஃபீஸர்கிட்ட போய் உட்காந்து பேசுறேங்க. தமிழ்நாட்டில் நம்பர் 1 IAS ஆஃபீஸருங்க. 1.5 மணி நேரம் நான் பேசுறது அத்தனையும் கேட்டுட்டு, நான் ஒரு IAS ஆஃபீஸரு, நான் கலெக்டரா இருக்கேன், என்னட்ட பேசுறதுல உங்களுக்கு எந்த விதமான கூச்சமும் இல்லையே அப்படின்னாரு. எனக்கு என்னங்க கூச்சம்? நான் நினைச்சதை நான் செய்யறேன். நீங்க நினைச்சதை உங்களால செய்ய முடியுதான்னு கேட்டேன். நீங்க நினைச்சதை உங்களால செய்ய முடியுதான்னு கேட்டேன். முடியலன்னாரு. நீங்க கலெக்டர் ஆனது எதுக்கு ஆனீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு கலெக்டர் ஆகிறது லட்சியமா, கலெக்டர் ஆகி ஏதோ ஒன்று செய்ய நினைச்சிங்களே அது லட்சியமா? அப்போதான் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. நான் கலெக்டர் ஆகிறது லட்சியம் இல்லை, இன்னொன்று செய்யணும், அதுக்கு தான். அதை செய்ய முடியல. ஏன்? உங்களுக்கு மேல என்ன 2 லேயர் இருக்கு. நீங்க கலெக்டர் தான், அதுக்கு மேல சீஃப் செக்ரட்டரி CMன்னு இருக்காங்க. அதனால நீங்க நினைச்சதை செய்ய முடியல. நீங்க நினைச்சதை கலெக்டர் ஆகி செய்ய முடியலன்னா அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு என்ன ஆனா அதை செய்ய முடியுமோ அதை ஆகணும். என்ன ஆனா லட்சியத்தை மாத்தக்கூடாது. லட்சியத்துக்கும் கொள்கை, கலெக்டர் ஆகிறது லட்சியம் இல்லை, கலெக்டர் ஆகிறது கொள்கை. எதுக்குடானா லட்சியத்தை அடையறதுக்கு. திருச்சிக்கு போறது லட்சியம்னா கொள்கை எது? பஸ்ல போறோமா, கார்ல போறோமா, ட்ரெயின்ல போலாமா? கொள்கையை மாத்தலாம். பஸ் கிடைக்கலன்னு ட்ரெயின் கிடைக்கலன்னா கார் கிடைக்கலன்னு நடந்து போகலாம், சைக்கிள்ல போகலாம், பைக்ல போகலாம். ஆனா திருச்சிக்கு போற லட்சியத்தை மாத்தக்கூடாது. அந்த லட்சியத்தை நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு வலுவான காரணம் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கலெக்டர் போஸ்ட்டை ஏன்டா எழுதி கொடுக்கலன்னா அந்த லட்சியத்துக்கு கரெக்டான காரணம் இல்லை அவருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. ஆனா லட்சியத்துக்கு வலுவான காரணம் இருந்தா, ஏய் நான் போற ரூட் கரெக்ட் கிடையாதுரா அப்படின்னு மாறி வந்துடலாம். உங்களோட லட்சியம் பணம் சம்பாதிக்கிறது இல்லைங்க, பணம் கொள்கைன்னு சொல்றேன். உங்களுக்கு லட்சியம் இருக்குல்ல, அந்த லட்சியத்துக்கு வலுவான காரணம் இருக்கான்னு பாருங்க. லட்சியத்தை அடையறதுக்கு பணம் போதும் போதும் போதுன்ற அளவுக்கு வரணும்னா உங்களுக்கு ஆசை முழுக்க உங்க குடும்பத்து மேல மட்டும் இல்லாம இந்த தேசத்து மேலையும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நான் எனக்காக பணம் சம்பாதிக்கும் போது 1000 கணக்கில் தாங்க சம்பாதிச்சேன். என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கும் போது தான் எனக்கு லட்சக்கணக்கில் வந்துச்சு. என்னைக்கு என்னைய சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அன்னைக்கு தான் எனக்கு கோடி கோடியாக வந்துச்சு. நேரம் பற்றி சொன்னாங்க. எனக்கு நேரம் பத்தல. உங்களை இன்னொருத்தட்ட அடகு வைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. என் வாழ்க்கையை நான் வாழணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். எனக்கு 24 மணி நேரம் இருந்தது இல்லையா? என்னோட 14 வயசுல என்னோட வளர்ச்சிக்காக நான் ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் 18 மணி நேரத்தெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன். எப்படி? 24 மணி நேரத்தில் நான் வாழ்றதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேன், என்னோட வளர்ச்சிக்கு எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறேன்னு டிசைட் பண்ணுங்க. 24 மணி நேரத்தை நம்மளால கண்டிப்பாக அதிகப்படுத்த முடியாது. 26 மணி நேரம் நமக்கு கிடைக்காது, 28 மணி நேரம் கிடைக்காது. ஆனால் 24 மணி நேரத்தில் நான் வாழ்றதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேன், வளர்ச்சிக்கு எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறேன். அப்படி புரியுங்க. வாழ்றதுன்னா என்னன்னா தூங்குறது, பல்லு விளக்குறது, சினிமாவுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம வாழ்றது. ஃபேமிலி கூட வெளியில் போகிறது, இதெல்லாம் வாழ்றது. வளர்ச்சி அப்படின்னா நான் செய்கிறதுனால எனக்கு பணம் வருது இல்லை, அது வளர்ச்சி. இப்போ 24 மணி நேரத்தில் நான் வளர்ச்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், வாழ்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேன். என்னோட 14 வயசுலேருந்து நான் 14 வயசுலலாம் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு காய்கறி வாங்க திருச்சி காந்தி மார்க்கெட்டு போவேன். திருப்பி நைட்டு 12 மணி ஆகிடும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 4:30 மணி நேரம், 5 மணி நேரம் தூங்கியிருக்கேன். மீதி நேரங்கள்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், வளர்ச்சிக்கு செலவு பண்ணியிருக்கேன். அப்போது நான் வளர்ச்சிக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணதுனால எனக்கு இப்போ வாழ்கிறதுக்கு நிறைய நேரம் கிடச்சிருக்கு.
இப்போ நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 2 மணி நேரம் பிஸ்னஸ்க்கு செலவு பண்ணுறேன், மிச்சம் ஒரு 20 மணி நேரம் எனக்கு வாழ்கிறதுக்கு நான் செலவு பண்ணுறேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் இங்கே ஆர்எஸ்பி சார் தவிர்த்து மற்றவங்க எல்லாமே இளைஞர்கள் தான். என்ன சார்? ஒரு சரி ரைட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 24 மணி நேரத்தில் வாழ்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்லலை, வாழணும். ஆனால் வளர்ச்சிக்கு அதிக நேரத்தை செலவு பண்ணுங்க. வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறது எதுக்காக செலவு பண்ணுறோன்னா நமக்கு ரிசல்ட் ஓரியன்டாக பணம் வரக்கூடியது வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம்ல, அதுக்கு செலவு பண்ணுறோன்னு அர்த்தம். மீதி வாழ்கிறதுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 7 மணி நேரம்லாம் தூங்கணும். 7 மணி நேரம் தூங்குறதுக்கு வேணும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மற்ற விஷயங்களுக்கு வேணும். ஒரு 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்களோட வளர்ச்சிக்கு செலவு பண்ணுங்க. இப்போ அது ஆஃபீஸில் தான் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தே செலவு பண்ணலாம். வளர்ச்சிக்கு நிறைய ஃபேஸ்புக்கில் செலவு பண்ணுறோன்னா, ஃபேஸ்புக்கில் வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. வாழ்கிறதுக்கு செலவு பண்ணால் கூட தப்பு கிடையாது. வாழ்கிறதுக்கு செலவு பண்ணால் கூட தப்பு கிடையாது. நான் வீடுங்களில் நான் சொல்லுவேன், பல நேரங்களில் வீட்டில் ஹாலில் டிவி வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஹாலில் டிவி வச்சுறது, வீட்டுக்கு 4 கெஸ்ட்டு வருவாங்க. கெஸ்ட்டு வர்றதே இப்போலாம் எப்பயாவது தான் வர்றாங்க, கரெக்டாக? வரும்போது உங்களுக்கு என்ன சேனல் பிடிக்கும்? யாருக்கு? அவங்களுக்கு டிவியை போட்டு காமிச்சு காஃபியை கொடுத்து அனுப்பிச்சிடுறது. அவர் எதுக்கு வந்தார்னு மறந்து சேனலில் பார்த்துட்டு போயிடுவார். புரியுதுங்களா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா பேச வந்திருக்காங்க, நம்ம பேசலாம், தப்பு கிடையாது, ரைட்டா? அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். டிவியில் கொண்டு போய் நேரத்தை செலவு பண்ணிடுறது, நம்ம நேரத்தை செலவு பண்ணுறது இல்லாமல் அவங்க நேரத்தையும். அதனால் வீட்டில் ஹாலில் டிவியில் வைக்காமல் பெட்ரூமில் வச்சுக்கலாம். டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இன்னொருத்தரோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது, இன்னொருத்தர் பார்க்கும்போது உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகுது. அவர் வந்த வேலை புரியுதா நான் சொல்கிற விஷயம்? ஏன் ஹாலில் டிவி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு பல பேர் வீட்டில் டிவியே வைக்கிறது இல்லை. சில வீடுங்கள்லங்க, நேற்று தனசேகர் ஐயாட்ட பேசினேன். எங்கள் வீட்டிலலாம் வருஷத்துக்கே ஒரு 4 நாள் 5 நாள் தான் டிவியை ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த இதை மீதி நாள்லாம் நாங்கள் டிவி யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொரு ஆஃபீஸர் ஃப்ரெண்டு எனக்கு கலைமூர்த்தி பாலமுருகன் சார் இருக்கார், அவர் வீட்டிலலாம் டிவியே கிடையாதுங்க. தேவையில்லை, நியூஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, அது தனிநபர் சார்ந்தது, ரைட்டா? அவங்கவுங்க சார்ந்தது. ஆனால் இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்ல வரேன். நியூஸ் பார்க்குறதுக்கு அதிகபட்சமாக நியூஸ் பேப்பர் படிங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ஒதுக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிவி பார்க்குறதுக்கும், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கும், 2 மணி நேரம் 1 மணி நேரம் வாட்ஸ்அப்லையும் காலி பண்ணிவிட்டு மிச்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா காலையில் ஒருத்தர் பேசும்போது சொன்னார்ல, கடைசியில் நான் சொல்லுவேன், கடைசியில் நம்ம கட்டிலில் படுத்துக்கிட்டு யோசிக்கும்போது நம்ம இது வரைக்கும் யாருக்கெல்லாம் என்னடா பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கு ஆமாடா நம்ம பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்னு நினச்சா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். என்னடா இப்படி வாழ்ந்தமே நம்மளே நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுன்னு நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். நம்மளோட நேரத்தை தேவையில்லாமல் அந்த மாதிரி கொண்டு போய் அடகு வச்சிடாதீங்க. உங்களோட நேரத்தை அடகு வைக்காமல் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. உங்கள் உடம்பை கெடுத்துக்காமல், இன்னொருத்தர் உங்களோட சந்தோஷத்தில் முகம் சுளிக்காம, உங்களோட உடம்பை கெடுத்துக்காத சந்தோஷம், இன்னொருத்தர் உங்களோட சந்தோஷத்தில் முகம் சுளிக்காத சந்தோஷங்களை அனுபவிங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். மனுஷனை நம்ம வந்திருக்கிறது சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு தான். சார் கார் கேட்டாங்க. உங்கள் விபி சபரி சார் தானே? புரியல? அருண் சார், எனக்கு இது இருந்தால் பண்ணிடுவேன். பிரச்சனை அங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இது இருந்தால் பண்ணிடுவேன் அப்படின்னா, இல்லாதது தான் நம்மளை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மொழிய, இருக்கிறது இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகவே போகாது. நல்லா கவனிங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் மேலே உங்களுக்கு ஆசை இருக்கா? இல்லாத ஒரு பொருள் மேலே ஆசை இருக்கா? இருக்கிற ஒரு பொருள் மேலே ஆசை இருக்கா? இல்லாத பொருள் மேலே ஆசை இருக்கா? பைக் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக் மேலே ஆசை இருந்திருக்கும். ஆனால் அந்த பைக்கு வந்த 10 நாள் 15 நாளில் அந்த பைக் மேலே ஆசை இருக்காது. ஒன்று இன்னொரு பைக்காக இருக்கும், இல்லைன்னா காராக இருக்கும். இது இயற்கை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை, ரைட்டா? எனக்கு கார் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிற ஒருத்தர்
கார் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 50 பேர் கொண்ட டீம் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பிசினஸ் பண்ணிடுவேன் பாரு. அந்த 50 பேரையும் அவர் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோமே நம்ம விபி. அதுக்கப்புறமா நீங்க கொடுத்த 50 பேர்ல ஒருத்தர் கூட யோக்கியனே கிடையாது. நீங்க கொடுத்த ஆள் எல்லாமே நல்ல ஆளே கிடையாது. ஏதோ காலையில வர்றாங்க, சாயந்தரம் போறாங்க, ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவார். ரைட்டா? இவர் என்னன்னா இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறவர், இதையே கிரியேட் பண்ணணும்ன்றேன். நீங்க 3% இருந்தால் 3% ஏங்க, நான் சென்னைக்கு வரும்போது யாரையுமே எனக்கு தெரியாதுங்க, யாரையுமே எனக்கு தெரியாது. 2004 நான் சென்னைக்கு வர்றேன், தெரியாது. இந்த 12 வருஷம் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சு அதை வந்து கிரியேட் பண்ணி இது இருந்தால் அது இருந்தால், எனக்கு தான் சொல்லிட்டேன், நான் யாரும் கொடுக்கறதுக்கெலாம் தயாராக இல்லை. இன்னொரு விஷயம், நான் வாங்குறதுக்கும் தயாராக இல்லை. பெரும்பாலும் நான் யாராவது எனக்கு உதவி பண்ணால் பிடிக்காது, எனக்கு பண்ணால் பிடிக்காது. எனக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் பிடிக்கும், எனக்கு யாரும் உதவி பண்ணால் பிடிக்காது. ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தது கிடையாது, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சு எடுத்து கொடுத்தது கிடையாது. எங்கள் அப்பாட்ட இருந்து 100 ரூபாய் பணம் வாங்கினது கிடையாது. வெறும் 100 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினது கிடையாது. ஒருவேளை எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்காக செலவு பண்ணியிருக்கலாம். ரைட்டா? நான் 9வது படிக்காமல் போனதுக்கு எங்கள் அப்பா அம்மா வேணா காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். நீங்க இப்படி இருக்கிறதுக்கு இன்னொருத்தரை தயவு செஞ்சு காரணம் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் அதற்கு காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க உருவாகவும் முடியும், உருவாகாம இருக்கவும் முடியும். நீங்க உருவாக்கவும் முடியும், உருவாக்காம இருக்கவும் முடியும். நீங்க நினைச்சா கார் வாங்கலாம், ஃப்ளைட்டு வாங்கலாம், என்ன வேணாலும் உங்களால வாங்க முடியும். வாங்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனிதன்ட்டையும் ஏற்கனவே இருக்கு. சில பேர் பயன்படுத்துறாங்க, சில பேர் பயன்படுத்துறது இல்லை. எனக்கு கூச்சமாக இருக்குது, மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்ற பயம் இருக்குது, கிண்டல் பண்ணுறாங்க, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. அதுக்கு 2 விஷயம். ஃபஸ்ட்டு சொல்லும்போது உன்னையால், ஏன்னா முதல்ல சைக்கிள் கடை வைக்க போகும்போது பக்கத்தில் டீ கடை வச்சுருந்தவர் சொன்னார், நீ எல்லாம் சைக்கிள் கடை வச்சு அப்படின்லாம் சொன்னாங்க தான். நான் 2000 கல்யாணம் பண்ணும்போது, 2024 வயசில் கல்யாணம் பண்ணுறேன். திடீர்னு இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அன்னைக்கு தெரியாது. காலையில் ஒரு 11:30 மணிக்கு கல்யாணம், 10:30 மணிக்கு எனக்கு தெரியாது 11:30 மணிக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. கண்டிப்பாக கல்யாணம் நடந்தது தெரியாது அன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஆனால் கல்யாணம் பண்ணதையும் பல பேர் பேசினாங்க தான். நான் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு வாழ்ந்த வீடு ஒரு 10க்கு 10, ஒரு 100 சதுரடி தான் அந்த வீட்டோட சைஸே. ஒரு 750 ரூபா வீட்டு வாடகை. இந்த ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 அடிக்கு 15 அடி, கிட்டத்தட்ட 750 ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஸ்டேஜ் இப்போ இருக்கிறது. இதில் 7ல் 1 பங்கு வீட்டில், இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் தான் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வாழ்ந்தது. என்னை சுற்றி எல்லாருமே பேசினாங்க தான், இந்த இவன்லாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க தான். அதெல்லாம் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் இவர்னு மாற ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் சொந்தமாக வீடு கட்டி பால் காய்ச்சினேன். எனக்கு வீடு வாங்கி கொடுத்தா நான் நல்லா வந்துடுவேன்னு யார்ட்டையும் போய் சொல்லலை, நான் தான் வாங்கினேன் வீடு, நான் தான் வாங்கினேன். இப்போது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஏன் நம்புகிறாங்க? கலியமூர்த்தி பாலமுருகன் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ஒரு காமராஜர் ரங்கம் ஸ்டேஜில் சொல்கிறார், அருளானந்த் வந்து சென்னையை சிங்கப்பூராக மாற்றிடுவேன்னு சொன்னார்னா நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார். நான் சொல்லலை, அப்படி நான் சொல்லலை, ஆனால் அவர் சொன்னால் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். காரணம் என்னன்னா, ஒரு 5 வருஷமாக அவர் கூட பழகுறேன், நான் என்னெல்லாம் சொன்னனோ அதை செஞ்சேன். அவர் என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் செய்யலை. நான் அவர்கிட்ட போய் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் செஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் சொன்னால் செய்வார். அந்த ஸ்டேஜில் கவர்னர் உட்கார்ந்துருக்காரு, ஹைகோர்ட் ஜட்ஜு உட்கார்ந்துருக்காங்க. அவர் சொல்கிறார், அருளானந்த் சொன்னால் நான் நம்புவேன். கவர்னர்னா தமிழ்நாடு கவர்னர் உட்கார்ந்துருக்கார் அந்த ஸ்டேஜில், அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி. இப்போது நம்மளை பற்றி மற்றவங்க இழிவாக பேசுறதுக்கும் உயர்த்தி பேசுறதுக்கும் தாழ்த்தி பேசுறதுக்கும் காரணம் யாராக இருக்க முடியும்? நம்மளா மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளை ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாங்கன்னா காரணம் நம்ம தான்.
இழிவா பேசுறாங்கன்னா காரணம் நம்ம தான், நம்மளை உயர்த்தி பேசுறாங்கனாலும் காரணம் நம்ம தான். இந்த சமுதாயம் எப்படி வேணாலும் பேசும், நல்லா பேசினாலும் சரி தப்பா பேசினாலும் சரி, அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்மளோட லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா எல்லா நாக்கும் மாத்தி பேசும். எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு அதே நாக்கு அப்படியே மாத்தி சொல்லும். நான் சொன்னேன்ல, என்ன சொன்ன நீ, அதான் சொன்னே அப்படின்னு சொல்லி மாத்தி அதே நாக்கு வந்து பேசும். நான் சுத்தி எங்க வரேன்னா எல்லாமே நம்மள்ட்ட இருக்குன்னு வரேன். நான் சொல்றது, மனிதனுக்கு 6 அறிவு கிடையாதுங்க. நம்ம கடவுள் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, சித்தப்பா சரியில்லை, இந்த மாதிரி சரியில்லைன்ற வார்த்தையை நீங்க சொல்லி என்ன ஆயிடுதுன்னா நீங்க சரியில்லாம ஆயிடுறீங்க. நீங்கள் சரியா இருந்தால் எல்லாம் உங்களை சுத்தி சரியாவே வந்துட்டு இருக்கும். எல்லாமே சரியாவே வந்துட்டு இருக்கும். எல்லாம் நம்மளை சுத்தி நான் சொல்றது என்னைய வச்சு தான் நான் சொல்றேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன். மற்றவங்களை சரியில்லைன்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம எதையெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படின்றத சரியா நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். இப்போ எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை நோக்கி தான் நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதற்கு பல விஷயங்களை எங்கெல்லாம் எந்த இடத்துலலாம் இப்போ ஐஏஎஸ் அகாடமியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு காலத்தில் சொன்னேன், இப்போ செஞ்சுட்டேன். எங்கள் 9வது படிக்க முடியாத என் ஊரில் 4-5 கோடி ரூபா செலவு பண்ணி ஸ்கூல் கட்டி இலவசமாக நடத்திட்டு இருக்கேன். முடியுதில்ல, அதுக்கு நான் போய் +2 வரைக்கும் படிக்கணும்னு இல்லை, காலேஜ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் 8வது படித்த அருளானந்தாலேயே அதை செய்ய முடியுது. உங்களோட ஆசைக்கு, உங்கள் மனசில் இப்போ ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசைக்கும் நீங்கள் பிறந்த ஊருக்கும் படித்த படிப்புக்கும் பர்ஸில் இருக்கிற பணத்துக்கும் உங்கள் பேங்க்கில் இருக்கிற பணத்துக்கும் உங்கள் கலருக்கும் உங்கள் ஜாதி மதத்துக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த ஆசையை நீங்கள் அடையணும்னா எது உங்களுக்கு சம்பந்தம்னா காரணம் தான் சம்பந்தம். அது ஆசையாக இல்லாமல் லட்சியமாக மாறணும். அதற்கு வலுவான காரணம் இருக்கணும். காரணம் வலுவாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறைவேறும். நான் செய்கிற விஷயம் அத்தனைக்குமே வலுவான காரணம் இருக்குது. 10க்கு 10 வீட்டில் வாழ்ந்தேன். 1 வருஷத்துலேயே சொந்தமாக வீடு கட்டி பால் காய்ச்ச முடியுது. அதற்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் வைக்கிறேன். சென்னைக்கு 2004 வர்றேன். சென்னைக்கு 2004 வரும்போது யாரையும் தெரியாது தான். ஒரு 3-4 பேர் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஜூலை 14ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது 2004 ஒரு 3-4 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அப்போவே ஒரு 1000 பேர் இருந்தான்னு யார்கிட்டையும் கேட்கல. என்னை கொண்டு போய் நான் இன்னொருத்தட்ட அடகு வைக்கல, நான் தான். அப்போ என்ன வயசு இருக்குன்னு எனக்கு நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போ 39 வயசு. அப்போ என்ன வயசு இருக்கும்? ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு நான் கம்பெனி நடத்துகிறேன், வாங்க என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், உங்களை நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நம்புகிறாங்கன்னா அப்போது நான் அந்த மாதிரி ஒரு வைராக்கியமாக ஒரு திடகாத்திரமாக நான் சொல்கிறேன், என்னோடய வார்த்தையில் உண்மை இருக்குது அப்படின்றத அவங்க நம்பணும். அதற்கான சூழலை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் இருந்ததுனால அந்த 4 பேர் 40 பேர் ஆகி, 40 பேர் 400 பேர் ஆகி, இன்றைக்கி வந்து முதல்ல லேண்டு போட்டு திருத்தணியில் விற்கும்போது வெறும் 10,000 ரூபாங்க ஒரு பிளாட்டு. 10,000 ரூபாய்க்கு அன்றைக்கி அப்படியே க்யூவில் நின்று வாங்கினாங்கன்னு நினைக்கிறீங்களா? 10,000 ரூபாய்க்கு பிளாட் விற்கும்போது இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஸ்டமர் இருக்கோ அதே மாதிரி கஸ்டமரை சைட்டு கூட்டிகிட்டு போய் காமிக்கணும், இடத்த அளந்து காமிக்கணும். இந்த சைஸுங்க, இங்கே பாருங்கள், இங்கே கல் இருக்குது, இங்கே கல் இருக்குது, இவ்வளவும் சொன்னால் தான் அன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு பிளாட் விற்கிறதும் கஷ்டம்தான். ரைட்டா? கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி? புஸ்தகம் விற்கிதா? அப்படி எதுவும் புஸ்தகம் விற்கிதா? கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிப்பது எப்படின்ற புஸ்தகம் விற்கிதா? இல்லை. பணம் சம்பாதிக்கணும், கரெக்டு தானே? அது பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த கஷ்டமாக இருக்கிற விஷயத்த, கஷ்டமாக இருக்கக்கூடிய செயலை நம்ம ஈஸியாக மாற்றிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயம், நம்ம செய்யக்கூடிய தொழில் கஷ்டமாக தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு. அதை நான் ஈஸியாக எப்படி பண்ணுறது, அப்படின்றத கற்றுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு விபிஸ் இருக்காங்க, சீனியரிட்டிஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரத்தில் வளர்ச்சிக்கு நேரத்தை செலவு பண்ணுறது நம்ம மட்டும் செலவு பண்ணாமல் நம்ம கூட ஒரு டீம் அமைச்சுக்கிட்டோம்னா நிறைய வேலைகளை குறுகிய நேரத்தில் நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன படுதுன்னா பணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. இப்போ நீங்கள் என் கூட வந்திருக்கிறது தொழில் பண்ண வந்திருக்கீங்க, என் கூட பார்ட்னராக தொழில் பண்ண வந்திருக்கீங்க. நீங்கள் நானும் சேர்ந்து பண்ணுற வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு ஒரு பகுதி, எனக்கு ஒரு பகுதி. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக தொழில் பண்ணுறோம். 12 வருஷமாக கம்பெனி நடத்தி 13வது வருஷம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நாளில் உங்களை இந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வாங்க என் கூட பார்ட்னராக நம்ம சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணுற வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்கிறேன்.
புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனியில் இல்லை, ஏற்கனவே 12 வருஷமா நடந்துட்டு இருக்கிற கம்பெனியில், ஏற்கனவே நிறைய சொத்து உள்ள ஒரு கம்பெனியில் நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸில் நான் 50 பக்கத்தில் ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். அந்த 50 பக்கத்து ப்ரொஃபைலை நீங்கள் வெளியில இருந்து சொன்னால், ரிச் இண்டியான்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தில் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் கூட சேர்ந்து பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நாங்கள் ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறோம். எப்படி? என் கூட சும்மா ஒன்றுமே இல்லை, சும்மா பார்ட்னராக சேர்ந்துட்டீங்கனாலே நாங்கள் ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஐஏஎஸ் படிக்கணும்னா எங்கள் அகாடமிக்கு அனுப்புங்க. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறோம். ரிச் இண்டியாவில் இல்லை, யார்? நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறோம். ஏன்? நீங்கள் என் பார்ட்னர் ஆகும்போது என்ன ஆகிடுறோம்? நம்மளாயிடுறோம். நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறோம். நாங்கள் நாலேஜ் சிட்டின்னு அரக்கோணத்தில் போட்டிருக்கோம். திருச்சியில் அடுத்து நாலேஜ் சிட்டி உருவாக்க போகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக 100 நாலேஜ் சிட்டி உருவாக்க போகிறோம். 100 நாலேஜ் சிட்டியில் 100 ஸ்கூல் வரப்போகுது. 100 ஸ்கூலில் 1 லட்சம் குழந்தைங்க படிப்பாங்க. அதில் 60,000 குழந்தைங்கள்ட்ட மட்டும்தான் நாங்கள் ஃபீஸ் வாங்குவோம். மிச்சம் 40,000 குழந்தைங்களுக்கு இலவசமான கல்வி கொடுக்க போகிறோம். யாரு? ரிச் இண்டியாவில் இல்லை, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து என் கூட பயணம் பண்ணணும். சப்போர்ட் யாருக்கு கொடுப்பாங்க சொல்லுங்களேன்? சப்போர்ட் யாருக்கு தேவைப்படும்? முடியாதவங்களுக்கு. சப்போர்ட் யாருக்கு தேவைப்படும்? இயலாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் சப்போர்ட் தேவைப்படும். கரெக்டா? இயலாமை, முடியாமை. சப்போர்ட்ன்றது என்ன? ஒரு கால் என்னால் நடக்க முடியல, ஒரு கால் போயிடுச்சுடா அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து வச்சுக்கணும். நல்லாவா இருக்கும்? அது நல்லா இருக்குமா சார்? சப்போர்ட் நல்லா இருக்குமா? ஒரு கால் உண்மையாகவே சரியில்லாமல் ஒரு கால், புரியுதா? கால்னா யார் கால்? கோழி காலா? சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சுட்டு போனால் நல்லா இருக்குமா? சப்போர்ட் வேணுமான்னு? ஏன் 14 வயசில் இவனுக்கு சப்போர்ட் தேவைப்படலைங்க. 9வது படிக்கல. ஒரு சாதாரண கிராமத்தில், பூலாவளத்துப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் 4.5 ஏக்கரில் விவசாயம் பண்ண தேவசகாயத்துக்கு பிள்ளையாக பிறந்தவனுக்கு சப்போர்ட் தேவைப்படலை. நீங்கள் இன்றைக்கி சென்னையில் வாழ்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க. இவங்க சப்போர்ட் வேணுமா? நான் சொல்கிறது கிடைச்சா பயன்படுத்துங்க. உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சா பயன்படுத்துங்க. கிடைக்கலன்னா ரொம்ப கும்பிடு போடுங்க. அப்போ தாங்க நீங்கள் வெளியில் தெரிவிங்க. நீங்கள் அப்போ தான் வெளியில் தெரிவிங்க. இங்கே நான் செய்கிற விஷயத்துக்கு, நான் செய்கிற வேலைக்கு இன்னொருத்தர் பயனடைகிறாங்க. நான் செய்கிற விஷயத்துக்கு, நான் செய்கிற வேலைக்கு இன்னொருத்தர் பயனடைகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஏய் நீ செஞ்சது இல்லடா அது, நான் செஞ்சதில் நீ பயனடைஞ்சிருக்கடான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவனுக்கு தெரியும். அது யாருக்கு? நீங்கள் செஞ்ச வேலையில், நீங்கள் செஞ்ச விஷயத்தினால இன்னொருத்தன் பயனடைஞ்சான்ல, அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீ ஊருக்கு வேணா ராஜாவா இருக்கலாம்டா, ஆனால் உங்களால் உங்கள் பேரை யூஸ் பண்ணி பயனடைஞ்சானே, அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை பார்க்கும்போது நீங்கள் 5 அடி இருந்து அவன் 5 அடி இருந்தாலும் நீங்கள் கீழெல்லாம் அவனை பார்க்க வேணாம். அவன் உங்களை அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உன்னையால தான் நான் அந்த நிலைமையில் இருக்கேன். நீங்கள் என்னென்னா, உங்களால் ஒருத்தர் வளர்ச்சி அடைஞ்சா, உங்களால் ஒருத்தர் ஜெயிச்சா, அதை பார்த்து சந்தோஷப்படணுங்க. அதை பார்த்து சந்தோஷப்படணும், தப்பு கிடையாது. பட் ஆனால் அதுவே தொடர்ந்து இருக்கக்கூடாது. அதை ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு? நான் செஞ்ச வேலை இது, என்னையால் வந்த ரிசல்ட்டு இது, என்ன காரணத்தினால அவருக்கு போச்சு, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அடுத்ததாக அதை சரி பண்ணிடணும். அது எங்கே போய் எந்த காலேஜில் சொல்லி தருவாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் சொல்லி தருவாங்க? எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. வாழ்க்கைன்ற கடந்து வந்த பாதை தான் சொல்லித்தரும். நான் இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, 20-25 வருஷத்து அனுபவம் தான். 25 வருஷமா நான் என்ன, நீ ஜெயிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னோட ஏமாற்றம் தெரியுமா உங்களுக்கு? என்னோட ஏமாற்றம், நான் என்ன ஏமாறாமையேவா ஜெயிச்சு வந்துட்டேன்? ஏமாறாமையா ஜெயிச்சு வந்துட்டேன்? நான் என்ன தோக்காமையேவா ஜெயிச்சு வந்துட்டேன்? தோல்வியிலேருந்து கற்றுக்க வேண்டியதாங்க, ஏமாற்றத்திலேருந்து கற்றுக்க வேண்டியதுதான்.
புரியுதுங்களா? ஏமாறாம தோக்காம ஜெயிச்சிடலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏமாற்றம் இருக்கும், தோல்வி இருக்கும், ஆனா வெற்றி இருக்கும் கண்டிப்பா. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா அப்பப்ப தோல்வி வரும், அப்பப்ப ஏமாற்றம் வரும், ஆனா எப்பவுமே வெற்றி வரும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா. எனக்கு வந்திருக்கு, அதைத்தான் சொல்றேன் நான், அதைத்தான் சொல்றேன். வேற என்ன கேட்டாங்க? லீடர் அதான் சப்போர்ட் வேணுமான்னு கேட்டேங்க. சப்போர்ட் பண்ணா பயன்படுத்துங்க, சப்போர்ட் பண்ணலன்னா நீங்கள் ரொம்ப நன்றி, நான் நல்லா வளர்ந்து வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் வளர்ந்து காமிக்க முடியும். ஒவ்வொருத்தட்டையுமே அந்த திறமை வந்து, நான் விளையாட்டுக்கெலாம் சொல்லலைங்க. சப்போஸுங்க நீங்கள் இப்படி நினச்சி பாருங்களேன், 9வது படிக்க முடியல, அந்த நேரத்தில் யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணி 10வது 9வது படிக்க வச்சுருந்தா நான் என்ன நிலைமை ஆயிருப்பேன் நினச்சி பாருங்களேன். எங்கேயாவது அந்த நேரத்தில் நல்ல சப்போஸ் நான் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி 8வதுலேயும் நான் 247 மார்க் வாங்கியிருக்கேன். அது அப்போல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ அது இருக்குது, எடுத்து பார்ப்பேன். அப்பப்போ படித்ததெல்லாம் உண்மையாகவே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நான் 8வது வரைக்கும் படித்தேனான்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஸ்கூலுக்கு போவோம், ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நாள் பங்காளின்னு ஒருத்தன் வந்து கட்டி பிடிச்சி 2 பேரும் உளுந்து முழங்காலில் அடிபட்டது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜனதா டீச்சர்னு ஒருத்தவங்க ஞாபகம் இருக்காங்க, அப்புறம் வாத்தியார்னு ஒருத்தர் ஞாபகம் இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி என்ன படித்தோன்றதுலாம் ஒன்று கூட ஞாபகம் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சப்போஸ் நான் 10வது படித்து, சப்போஸ் நான் 12வது படித்து நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி நல்ல சம்பளம் கிடச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? புரியுதுங்களா? சப்போர்ட் அந்த மாதிரி நம்மளை இழுத்துட்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக அபரிவிதமாக இருக்கும். பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்கள்ட்டலாம் நீங்கள் பேசி பார்த்தா தெரியும். நான் அந்த நம்பிக்கை மேல் நம்பிக்கை புஸ்தகத்தில் எழுதியிருப்பேன். சக்ஸஸ் பண்ணவங்கலாம் கண்டிப்பாக இந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. இல்லைன்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லைன்னா சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் போதே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆனவங்கன்னு அர்த்தம். சில பேர் அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க, கேட்டு பண்ணியிருப்பாங்க, சொல்லி கொடுத்து பண்ணியிருப்பாங்க. நான்லாம் தெரியாமல் பண்ணால் இதெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகலான்னு எனக்கு யாரும் சொல்லி தரல, ரைட்டா? நான் தெரியாமல் பண்ணால் எல்லாத்தையும் ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அவசியம் இல்லை. தெரிஞ்சு தான் ஒரு விஷயம் பண்ணணும்னா இந்த ஃபேன் இங்கே இருந்திருக்காது. இந்த ஃபேனை யார் கண்டுபிடிச்சா? கரண்ட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க? திருச்சிக்கு பாதை ஒருத்தர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஃப்ளைட்டை எப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சார்? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ யாரோ ஒருத்தர் தெரியாம பண்ணியிருக்கார். என்ன தெரியாம? திருச்சிக்கு எப்படி போகணும்னே தெரியாம திருச்சிக்கு ஒருத்தர் போயிருக்கார். கரண்ட்டை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார், ரைட்டா? நமக்கு இப்போ எல்லாமே இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் அத்தனையும் இருக்கு. இப்போ ஃப்ளைட்டை போய் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், காரை போய் கண்டுபிடிக்க வேண்டாம். நமக்கு தேவை, கார் வாங்கணும்னா என்ன வேணும்? பணம் வேணும், கரெக்டா? கார் வாங்கணும்னா பணம் வேணும். அப்போ கார் ஏன் வேணும்? ரைட்டா? இப்போ கார் இன்னொருத்தர் வாங்கிட்டாங்க அப்படின்றது இல்லை, அந்த கார் வாங்குறதுக்கு நமக்கு வலுவான காரணம் வேணும். வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ரோட்டில் போகிற 10 பேர்கிட்ட கேளுங்களேன், உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்காங்கன்னு 7 பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏங்க வீடு இல்லைன்னா பணம் இல்லைம்பாங்க. உண்மையாக அது இல்லை. பணத்தை வச்சுக்கிட்டலாம் இல்லையா? பணத்தை வச்சுக்கிட்டா எனக்கு 40,000 குழந்தைங்களை என் குழந்தைங்களை வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. பணத்தை வச்சுக்கிட்டா எனக்கு 1000 பேர்த்த IAS ஆகணும்னு ஆசை வந்துச்சு. பணத்தை வச்சுக்கிட்டா எனக்கு 10,000 பேர்த்த கோடீஸ்வரனா மாற்றணும்னு ஆசை வந்துச்சு. ஆசை வந்ததுக்கு அப்புறம் தாங்க பணம் வரும். 1000 பேர்த்த IAS ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை வரும்போது, ஒருத்தன் IAS ஆகணும்னா என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியாது. அதற்கு அப்புறமா 1000 பேர்த்த IAS ஆகணும், ஏன்டா ஆகணும்னு எனக்கு காரணம் இருக்கு, லட்சியம் இருக்கு, காரணம் வலுவா இருக்கு. அப்போ அதை நோக்கி பயணம் பண்ணும்போது நடக்குதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? புரியலையா? அப்போ நம்ம லட்சியத்துக்கு வலுவான காரணம் இருந்ததுன்னா கண்டிப்பா நடக்கும். நீங்க உங்க காலில் நிக்கணும்னு ஆசைப்படுங்க. உங்க காலில் நிக்கணும், உங்களை பத்தி மற்றவங்க பேசணும் அப்படின்னா நீங்க 3% வரணும். யோசிக்கணும், நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கு நான் எத்தனை பேர்த்த பார்க்கணும், இந்த வாரம் சைட்டுக்கு எத்தனை பேர் வரப்போறாங்க. இன்னொருத்தர் ஆர்டர் போடக்கூடாதுங்க, உங்களுக்கு இன்னொருத்தர்லாம் ஆர்டர் போடக்கூடாது. நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி வளர்ச்சி அடைய போறீங்க, ஏன் வளர்ச்சி அடைய போறீங்க. எல்லாமே உங்க கையில் இருக்கு. எல்லாம் அவன் செயல், கரெக்டா? எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயலுங்க. எல்லாம் அவன் செயல்லாம் கிடையாது. அவன் என்ன செய்யணுமோ அதெல்லாம் தெளிவாக ஏற்கனவே பண்ணிட்டான்.
மூக்கு எப்படி வைக்கணும்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா? தெரிஞ்சிருக்கா தெரியலையா? மூக்கை கொஞ்சம் மாற்றி இங்கே வச்சுருந்தா, கண்ணை கொஞ்சம் மாற்றி வேறு இடத்துல வச்சுருந்தா அப்படியா இருக்குது? எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? அப்படி இருக்கமா? இல்லை எல்லாம் மாறி மாறி இருக்கா? கண்ணுக்கு தகுந்த மாதிரி புருவம். ஏதாவது ஒருத்தர் வந்து கையை வந்து குத்த வராருங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடுதா இல்லையா? மூடலையா? மூடுது, ரைட்டா? வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒன்றுமே வேணாங்க, காரில் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போகிறீங்க, பாலம் கொஞ்சம் அந்த கார் போயிடும், அந்த இடத்துல போயிடும். பார்க்குறீங்க, உங்களுக்கு முன்னாடி கூட கார் போகுது, கார் உள்ளே போகும், ஆனால் நம்ம தலை குனியும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சது இல்லையா? இயற்கையாக நம்ம வந்து எப்படிலாம் இருந்தால் நமக்கு சௌரியமாக இருக்குமோ அப்படி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு பிரச்சனை எங்கடான்னா செயற்கையில் தான். இப்போ காற்று பிரச்சனை இருக்கா நமக்கு ஏதாவது? இயற்கையாக கடவுள் படைச்சதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, ரைட்டா? இப்போ பிரச்சனை எங்கடான்னா நம்மள்கிட்ட தான் இருக்குது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே கரெக்டாக கொடுத்தாச்சு. மனிதனுக்கு 6 அறிவு சொல்லுவாங்க, 6 அறிவு கிடையாது. மனிதனுக்கு வந்து 7 விதமான உணர்வு இருக்குது. பார்க்கக்கூடிய கண்ணு, கேட்கக்கூடிய காது, சிந்திக்கக்கூடிய மூளை, நுகரக்கூடிய மூக்கு, சுவைக்கக்கூடிய நாக்கு, பேசக்கூடிய பேச்சாற்றல். 7ஆவதாக மனிதனுக்கு உள்ளம்ன்ற ஒன்று இருக்குது. 7 விதமான அறிவு இல்லை, 7 விதமான உணர்வுகளை கொடுத்து கடவுள் படைச்சிட்டு நமக்கு தலையெழுத்துன்னு ஒன்றை வைக்க அவர் ஒன்றும் மோசமான ஆள்லாம் கிடையாது. கடவுள் நல்லவரா கெட்டவரா? அப்போ நம்மளுக்கு தலையெழுத்துன்னு ஒன்று வைப்பாரா? நீ இப்படி பிறக்கணும், இப்படிலாம் கஷ்டப்படணும், இப்படியே அசிங்கப்பட்டே சாகணும்டா அப்படின்னு படைப்பாரு. ஒரு அப்பாவும் அம்மாவும் தன்னோட பிள்ளைங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னு ஆசைப்படுவாங்களா? கஷ்டப்படணும்னு வாழுவாங்களா? நினைப்பாங்களா? அப்பா அம்மாவே தன்னோட பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது கடவுள் என்ன நினைப்பார்? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. இவ்வளவும் 7 விதமான உணர்வுகளை கொடுத்துட்டு நீ கஷ்டப்பட்டே சாகணும், அசிங்கப்பட்டே சாகணும்னு படைப்பாரு. நீ கடைசி வரைக்கும் சொந்தமாக கார்லாம் வாங்கிடக்கூடாது, கடைசி வரைக்கும் சொந்தமாக வீடெல்லாம் அப்படிலாம் உங்களுக்கு தலையெழுத்துலாம் ஒன்றும் கிடையாது. ஜோசியர் சொல்லிட்டாராம், என்னது இந்த கல் வச்ச மோதிரம் போட்டினா நீ என்ன பண்ணுவ? ஓஹோன்னு ஆயிடுவேன். திருநோண்டு நான் கல் வச்ச மோதிரம்லாம் போட வேணான்னு சொல்லலை, கலராக போடலாம், டிசைனாக நகை போடணும், அதுக்கு தாங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தானே. நான் அதெல்லாம் சொல்லலை. கல் வச்ச மோதிரம் போடலாம், செயின் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ரைட்டா? ஆனால் அந்த கல் வச்ச மோதிரம் போட்டால் நீ ஓஹோன்னு ஆயிடுவேன்னா, என்ன கடன் வாங்கினாலும் வாங்கி அதே கல்லை ஒரு 30 கிலோ முதுகில் கட்டிட்டு நடந்து போனேன் என்ன ஆகும்? அப்போ சப்போர்ட் தேவைப்படும். எதுக்கு? கூண்டு விழுந்துடும். புரியுதுங்களா புரியலையா? நம்மளால கல்லுக்கு உயிர் இருக்கா? உயிரோடு இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம்? உயிரே இல்லாத ஒன்றில் கொண்டு போய் நம்மளை அடகு வைக்கிறதுக்கெல்லாம் பல நேரங்களில் தயாராக கல்லை நம்புகிறோம், ரைட்டா? உங்களை நம்புங்க, எல்லாமே என் கையில் இருக்குப்பா அப்படின்னு உங்களை நம்புங்க. பிரச்சனை இருக்குங்க, ரைட்டா? பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ போகிறதே கிடையாது. பிரச்சனை எப்போ வரைக்கும் இருக்கும் தெரியுமா? நமக்கு பிரச்சனை எப்போ வரைக்கும் இருக்கும்? சாகுற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை மாறும். சொன்னார் 20 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் இருக்குது, அதை முடிச்சுட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும். இல்லை, 2000 கோடி பணத்தை அடுக்கி வச்சிருக்கவனுக்கு பிரச்சனை இருக்குது தெரியுமா? இன்கம் டேக்ஸ்லாம் ஒரு பிரச்சனை எல்லாம் இல்லை உங்களுக்கு, வேற ஏதோ ஒரு பிரச்சனை. தூக்கம் வராது. உங்களுக்கு எப்படி தெரியும் அது? அது இல்லைங்க, அதை தாண்டி அந்த பணத்தினால பிரச்சனை இல்லை. அந்த 2000 கோடியை சம்பாதிச்சு அவருக்கு தெரியும் 2000 கோடி என்ன பண்ணுறது, அதுக்கு எப்படி டாக்ஸ் கட்டுறதுலாம் தெரியும். ஆனால் வேற ஒரு பிரச்சனை இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? வேற ஒரு பிரச்சனை இருக்கும். பிறந்தப்போ அழுதோம், என்ன பிரச்சனை? பசி. கொஞ்ச நேரத்தில் நமக்கு பசிக்குதுன்றது அம்மாவுக்கு தெரிஞ்சது, நம்ம பசி சரியாச்சு, அழுகை நின்றுச்சு. அடுத்ததாக அழுதோம், எறும்பு கடிச்சிருக்கும், அது சரியாச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம், அங்கே பிரச்சனை. என்ன பிரச்சனை? படிக்கிறது பிரச்சனை, வாத்தியார் பிரச்சனை, டீச்சர் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் அம்மா அப்பா பிரச்சனை, காலேஜுக்கு போனால் அங்கே பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, கல்யாணம் பண்ணால் புருஷன்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாதுப்பா. நீங்கள் சொல்லலாம்ல டக்குன்னு, கல்யாணம் பண்ணால் பொண்ணு புருஷன் பிரச்சனைன்னு. யாரும் பண்ணலன்னா, ஆனால் எல்லாருமே இப்படியே சொல்கிறீங்கல்ல. யாராவது கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களா? ஏன்
ஏன் அது உனக்கியா, நான் பண்ணி பார்த்துக்கிறேன், அப்புறம் பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்லுவேன். ரைட்டா? பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்லுவேன். பிரச்சனை அங்கே இல்லை, யார்கிட்ட இருக்கு? அவங்கள்ட்ட தான் இருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. வயசாயிருச்சு, பசிக்க மாட்டேங்குது பிரச்சனை, சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது பிரச்சனை, ஏற முடியல பிரச்சனை, படியில் இறங்க முடியல பிரச்சனை, உட்கார முடியல, உட்கார்ந்தா எழுந்திரிக்க முடியல. இப்போ வல்லாக கட்டிலில் படுத்துக்கிட்டு பார்த்தா எல்லாம் பிரச்சனையாக தெரியுது. ரைட்டா? அது இல்லை, அந்த பிரச்சனைக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்குன்ற. எனக்கு 9வது படிக்க பணம் இல்லைன்றது பிரச்சனை. அப்போ தான் நான் சைக்கிள் கடை வச்சேன். எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்ததோ அப்போல்லாம் நான் யோசிக்கிறேன், ஏன்டா எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். அதை சரி பண்ணுறேன். அப்போது நான் அடுத்தது என்னன்னு யோசிக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்ததோ, எப்பெல்லாம் எனக்கு தடைகள் வந்ததோ, அப்பெல்லாம் நான் பெருசாக ஜெயிச்சிருக்கேன். சின்ன பிரச்சனை வரும்போது சின்னதாக ஜெயித்தேன், பெரிய பிரச்சனை வரும்போது பெருசாக ஜெயித்தேன். பிரச்சனையும் தடையும் தான் ஒரு மனிதனை அடுத்தடுத்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த இடத்துக்கு இவன் வந்ததுக்கான காரணம், முதல் பிரச்சனை வேணா 500 இருக்கலாம், முதல் பிரச்சனை வேணா அந்த 500 ரூபாய் இருக்கலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு வந்த பிரச்சனைகளும் தடைகளும் தான் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. பிரச்சனை ஒரு படியாச்சு, தடை ஒரு படியாச்சு. பிரச்சனையும் தடையும் பிரச்சனையும் தடையும் படியா 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 மாறினதுனால நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களோட பிரச்சனைய படியா மாத்துங்க, உங்களோட தடைகளை படியா மாத்துங்க. தடையவும் பிரச்சனையவும் படியா மாத்த 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 உங்களோட வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா சார்? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ என்ன பண்ணலான்னா, தெளிவாக எல்லாருக்குமே கண்டிப்பாக குடும்பம் இருக்கு. அம்மா அப்பா இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம். ஒரே ஒரு மோட்டிவேஷன் தாங்க உங்களுக்கு வேணும். உங்களை இன்னொருத்தரெல்லாம் மோட்டிவேட் பண்ண முடியாது, நீங்களாக தான் மோட்டிவேஷன் ஆகணும். உங்கள் குடும்பத்தில் உங்களை நம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைக்கணுன்ற ஒரு ஆசையை உண்டாக்குங்க உங்களுக்குள்ள. அந்த ஆசையை லட்சியமாக மாற்றுங்க. ஏன் அதை லட்சியமாக மாற்றணும் அப்படின்னா, உங்களை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்கல்ல உங்கள் அம்மா அப்பா, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற ஆசையை லட்சியமாக மாற்றுங்க. அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே பண்ணணும். எங்கள் அம்மா அப்பாவை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், கல்யாணம் பண்ண மனைவியை நல்லா வச்சுக்கணும், என்னோட குழந்தைங்களை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அதை லட்சியமாக மாற்றுங்க. எப்படி இருக்கும் 2 வருஷத்தில் அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா அவங்கள எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷமாக நம்ம வச்சுக்கிறது வேற, நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷம் அடையிறது வேற. அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை நினச்சி பாருங்க, அதை நோக்கி அப்படியே பயணம் பண்ணுங்க. அதை பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி யோசிங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிங்க, மற்றவங்கள பற்றி யோசிங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிங்க, மற்றவங்கள டெவலப் பண்ணி ஒன்றுன்னு யோசிங்க. இந்த யோசிக்கிற விஷயத்தை செயல் வடிவத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க, செயல் வடிவத்துக்கு. அப்போ தாங்க ரிசல்ட் வரும், செய்யாமலாம் ரிசல்ட் வராது. ஒரு 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 செயலை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாலாம் நடந்துடாது. அதற்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வளர்ச்சி இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் நம்ம கூட இருக்கும், பணம் நமக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு நமக்கு வரணும்னா உங்களை தாண்டி உங்களோட குடும்பத்தை தாண்டி அடுத்தவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தால்தான் போதும் போதுன்ற அளவுக்கு பணம் வரும். ரைட்டா? ஆனால் போதும் போதுன்ற பணம் இங்கே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எடுக்க முடியும். இப்போ என் கூட தொழில் பண்ண வந்திருக்கீங்க, என் கூட பார்ட்னராக தொழில் பண்ண வந்திருக்கீங்க. இந்த தொழிலை நீங்களும் நானும் சேர்ந்து பார்ட்னராக தொடர்ந்து பயணம் பண்ணலாம். 100% அது வெற்றி பயணமாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வெற்றி அடைஞ்சாச்சு. இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. 13 வருஷம்னு 1 போட்டு பக்கத்தில் 3 போட்டோன்னு தெரியும். ஆனால் இந்த 13 வருஷம் மற்றவங்களுக்கு இது 13 வருஷம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கை பயணம் 25 வருஷம். 25 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் நல்லா. அதுக்கு முன்னாடி 14 வயசு வரைக்கும் தெரியாது. 25 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். எப்போவெல்லாம் என்னவெல்லாம் எனக்கு செய்யணும்னு என் மனசு சொல்லுதோ அதை நான் மூளையை யூஸ் பண்ணி செயல்படுத்த ஆரம்பித்தேன். ரிசல்ட் கண்டிப்பாக வந்துருச்சு. நீங்கள் செயல்படுங்க, வாழுங்க. இப்போ வாழ்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. உங்களோட வளர்ச்சிக்கு அபரிவிதமான நேரத்தை, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 14 மணி நேரம் 12 மணி நேரம் எவ்வளோ நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியுமோ வளர்ச்சிக்காக ஒதுக்குனீங்கன்னா பின்னாடினா 60 வயசில் வாழ்கிறதுக்கு நேரம் கிடச்சலாம் பிரயோஜனம் இல்லை.
நல்லா ஆல்மோஸ்ட் 32 வயசுலலாம் தேவையான அளவுக்கு சம்பாரிச்சதுனால அதுக்கப்புறமே நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு அத்தனை விதமான ஏற்பாடுகளும் இந்த உலகத்தில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கு, இறைவனாலும் பல மனிதர்களாலும். இறைவனோட கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு சைடு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மனிதன் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பயன்படுத்துறதுக்கு. எல்லா ஊருக்கும் போனீங்க, சும்மா டூர்லாம் போயிட்டு வரணுங்க. சிங்கப்பூர்லாம் போய் பாருங்கள், மலேசியா போய் பாருங்கள், ஒரு கண்ட்ரி போய் பாருங்கள், எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேர்லாம் நம்ம தாத்தா பாட்டன்லாம் பாவம் பிறந்த ஊரை விட்டு வெளியிலே வராமல்லாம் எவ்வளோ பேர் இறந்து. அப்போ அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நான் வாய்ப்பு இல்லைன்னா சொல்லாதீங்க, வாய்ப்புலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு சில மனிதர்கள் தயாராக இல்லை. இப்போ ரிச் இண்டியான்றது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. விபிஎஸ்லாம் பயங்கர அனுபவசாலிகள், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. சாதாரணமாக நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு. குழந்தைய வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைப்பார் அப்பா, நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு நினைப்பார் அப்பா, நல்ல இடத்துல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பார் அப்பா, நல்ல இடத்துல என் பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு நினைப்பார் அப்பா. ஏன்? அப்படியாவது என் பையன் நல்லா இருந்துட மாட்டானான்னு தான். ஆனால் இங்கே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வந்திருக்க நிறுவனத்தில் உங்களை வழி நடத்துகிறவங்க பல்கலைக்கழகத்துக்கு சமம். இப்போ பாலு சார்லாம் இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, மொய்தீன் சார் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பயங்கர அனுபவசாலிகள் தான் உங்களுக்கு தயாராக இருக்கிறாங்க சொல்லித்தரது. அவங்க சொல்லி கொடுக்குற விஷயத்த நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா, இதான் செயல். களத்தில் நம்ம இறங்கணும். எதனக்கான வேலையை நான் செய்ய போகிறேன்னு நீங்கள் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி 100% கிடைக்கும். அடுத்தடுத்த வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி வந்து நம்ம ரிச் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்ததாக 5000 பிளாட் இப்போ தொடர்ந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். லோ பட்ஜெட்டில் பிளாட் நிறைய லான்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும். யாரெல்லாம் நான் வெற்றி அடையணும், வளர்ச்சி அடையணும், நான் வந்து மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் தொடர்ந்து என் கூட பயணம் பண்ணுங்கள். உங்கள் பயணம் கண்டிப்பாக வெற்றி பயணமாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி.